நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்பெஷல் பூத்திரக்கல்லு ஸ்வீட் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தின்னாக இருக்கும். இதில் வந்து சுகர் இல்லாமல் நம்ம வெல்லம் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் சின்ன சிம்பிளான ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வந்துடும். இது ரொம்ப ரேரான ஒரு ஸ்வீட்டுன்னு கூட சொல்லலாம். பிகினர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல பேப்பர் மாதிரியே இருக்கும். அதில் ஹெல்த்தியான நட்ஸும் வெல்லம் நெய் அவ்வளோதான். இல்லை பெருசாக நம்ம ஃப்ரை பண்ணுறதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு அரை கப் பச்சரிசி எடுத்துகிட்டு ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம திரும்ப ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடணும். இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டுட்டு நம்ம திக்கான கோகோனட் மில்க் எடுப்போம். ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க் அந்தளவுக்கு நம்ம அரைச்சிக்கணும். இல்லைனா திக்கான மோர் மாதிரி இருக்கணும். பட்டர் மில்க் மாதிரி இருந்தாலும் ஓகே தான். முதல்ல ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதில் வந்து கட்டியாலாம் இருக்கக்கூடாது. இதுக்கு பச்சரிசி தான் பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கூட நம்ம தண்ணி ஊற்றிடலாம். உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இப்படி இருந்தாவே நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணணும். அதாவது இது நல்லா வடிகட்டி எடுத்துடணும். லம்ஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா காட்டன் கிளாத்தில் கூட நீங்கள் போட்டு வடிகட்டிக்கலாம். இதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு பாதாம் பிஸ்தா கொஞ்சம் ஏலக்காய் கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். கரகரப்பாக அரைக்கிறது நல்லது. பேஸ்ட் மாதிரி அரைச்சிடாதீங்க. இதில் வந்து ட்ரெடிஷ்னலாக சுகர் போடுவாங்க. ஆனால் நான் வந்து வெல்லத்தை வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் தூவிக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிடணும். அதாவது அரிசி மாவோட பேட்டர், அப்புறம் ஒரு க்ளீனான காட்டன் கிளாத், நெய், அப்புறம் நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் ஏதாவது ஒன்று, சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா காட்டன் கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் டிப் பண்ணிக்கணும். நல்லா நனைச்சி பிழிஞ்சுக்கோங்க. இப்படி தான் இருக்கணும். இதுக்கப்புறமா அந்த அரிசி பேட்டரில் போட்டுட்டு நம்ம லோவில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 2 தடவை இழுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக பேப்பர் மாதிரி வந்துடும். அதாவது க்ரீஸ் பண்ணணும். தொடச்ச மாதிரி எடுக்கணும். இது ட்ரெடிஷ்னலாக ஒரு பெரிய பானையை நல்லா சூடான அடுப்பில் வச்சுட்டு பானையை வந்து அப்சைட் டவுனாக வைப்பாங்க. வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கும்போது இது மாதிரி ஒரு துணியில் அரிசி மாவை டிப் பண்ணிவிட்டு வேகமாக இழுத்து விடுவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்படி பண்ணதுக்கப்புறமா மீடியம் டு ஹையில் வச்சிங்கன்னா பேப்பர் தானாகவே மேலே வந்துடும். இது வந்து நான் நான்ஸ்டிக்கில் பேனில் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எந்தளவுக்கு பேப்பர் மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு. இதே வந்து உங்களுக்கு இரும்பு கடாய் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே நீங்கள் பண்ணலாம். துணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயராக இருந்ததுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ என்கிட்ட ஸ்கொயராக இல்லாதனால நான் ரவுண்டு கிளாத்லேயே பண்ணேன். இட்லி துணி நம்மகிட்ட எப்படியுமே இருக்கும் இட்லி ஊற்றி வைக்கிறதுக்கு. ஸோ அதுலேயே கூட நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேனை கொஞ்சம் ஆயில் போட்டு தொடச்சிடுங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். இல்லை அப்படின்னா அது கீழே ஒட்ட பார்க்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிச்சுக்கணும். ஸோ நீங்கள் அப்படி வந்து எல்லாமே க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் மீடியம் டு ஹையில் வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த பேப்பர் ஓரளவுக்கு நல்லா தின்னாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நம்மளுக்கு அப்படியே வாயில் கரைஞ்சி வரும். இப்போ பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் வந்து க்ரீஸ் பண்ணிங்கனாவே போதும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக ஒரே ஒரு தடவை அப்படி இழுத்து விட்டுருவாங்க. உங்களுக்கு அப்படி ஓப்பனாக ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஒரு பெரிய பானையை நீங்கள் அப்சைட் டவுனாக வந்து கீழே வந்து தீக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பானையை மேலே என்ன பண்ணுங்கன்னா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் தடவிடுங்க. அதுக்கப்புறம் அது நான்ஸ்டிக் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இதே பேட்டர் ரெடி பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஆனால் வந்து செய்கிறது வந்து ரொம்ப பெரிய ப்ரொசீஜர். அப்படி வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைகளில் பண்ணுவாங்க. இல்லைனா ஆந்திராவில் வந்து கிராமத்தில் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு தின்னாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நெய் வந்து நான் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணுறதுனால அந்த ஷீட்லேயும் ஃப்ளேவர் இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. ஸோ நமக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ நான் பாதி ரெடி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டுறேன் நான் எப்படி வந்து அது மேலே என்னென்ன தூவணும்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ரெடி பண்ணதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் இந்த ஸ்வீட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேலே சுகர் பவுடர் பண்ண சுகரோ இல்லை இது மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் தூவிக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ரோஸ்ட் பண்ண நட்ஸை தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நெய், அவ்வளோதான். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்வீட் மாதிரி சுகர் சிரப்பெல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். ஆனால் இது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பூத்துரைக்கல்லுவோ அந்த ஸ்வீட்டை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னலான அந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வந்து என்ன பண்ணணுன்னா ஃபோல்டு பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் ஃபோல்டு பண்ணலாம், நீளமாகவோ இல்லை அப்படின்னா வந்து ஸ்கொயராகவோ. உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வெளியே வந்து வராத மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்லிங் எல்லாம் வெளியே வரல அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சுருக்கலாம். ஆனால் வெளியே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உடனடியாக இமீடியட்டாக ஒரு நாளைக்குள்ளே சாப்பிட்றது ரொம்ப நல்லது கூட. மற்றபடி இது கெட்டு போகாது. ஸோ பாருங்கள், இதில் வந்து நான் பாதாம் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பாதாம் பிஸ்தா போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் முந்திரி கூட போட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதே சமயம் இது வெல்லம் பிடிக்காதவங்க நீங்கள் சுகர் போட்டுக்கலாம், பவுடர் சுகர் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம சாப்பிட்ற பஞ்சு மிட்டாய் விடவை சீக்கிரமாக வாயில் கரைஞ்சிடும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயும் 1900 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் foods.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் கமெண்ட் பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்.